குட் மார்னிங் ஆல், திஸ் இஸ் திலகம் ஐஏஎஸ். 50 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து எல்லா டாபிக்ஸோடு சேர்த்து பின்டு கமெண்ட்டில் இருக்குது. உடனே வந்து அதை போய் பார்த்துட்டு வீடியோவை இக்னோர் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ கேளுங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் என்னென்ன இருக்குங்கிறது கொஞ்சம் புரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து 6 லெசன்ஸ் ஜிகேலையும் 3 லெசன்ஸ் வந்து தமிழ்லையும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து தமிழை தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். தமிழ் கடைசியாக கொடுத்துருக்கேன்னு கடைசியாக படிச்சிடாதீங்க. ஜிகே டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாதுங்கிறனால அதை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். மற்றபடி வந்து தமிழ் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. தமிழை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜிகேயில் இருக்க இந்த 6 லெசன்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணணும். அதே மாதிரி டெய்லி வந்து மேக்ஸுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. மேக்ஸ் கூட நான் தனியாக வந்து டாபிக்ஸ் டே பிளான்லேயே போட்டு கொடுத்துருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ஒரு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. 1 hour இல்லைனா ½ an hour. இல்லை என்னால் வந்து இந்த 9 லெசன்ஸே வந்து முடிக்க முடியலை, அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆகுது கொடுங்க. இந்த நல்ல நல்ல யூடியூப் சேனல்லாம் இருக்குது. சுரேஷ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்ஏன்னு சொல்லிட்டு 3 minute வீடியோ 2 minute வீடியோ கூட போடுவாங்க. அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து ஜூன் மந்தோட ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸு, ஜூலை மந்தோட ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸு அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா 1 year கரண்ட் அஃபேரே வந்து நிறைய யூடியூப் சேனல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் எல்லாம் 2 hours அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் டெய்லி 5 minutes பார்த்தீங்கன்னா கூட ஒரு 10 நாளில் அந்த ஒரு வீடியோவை முடிச்சிடலாம். அந்த மாதிரியாவது பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லெசன் என்ன லெசன் டாபிக் அது உட்பட எல்லாமே போட்டு கொடுத்துட்டேன். அதனால் நீங்கள் தேட வேண்டியதுக்கு அதிகமாக அவசியம் இருக்காது. நிறைய வந்து ரிசர்ச் பண்ணி போட்டனால தான் நேற்று வீடியோ போட முடியல. இனிமேல் வந்து கண்டினியூஸாக வந்து நோட்ஸ் மட்டும்தான் கொடுப்பேன். ஏன்னா ஃபுல் பிளானும் போட்டாச்சு. அதனால் நோட்ஸ் கண்டிப்பாக இனிமேல் கண்டினியூஸாக வந்துடும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் படிச்சிங்கன்னா தான் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் படிக்கவே முடியும், பாஸ் பண்ண முடியும். ஸோ நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு அப்போ தான் ஷேர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் காம்படிட்டிவாக படிங்க. ஆனால் ஜெலஸியாக இல்லாமல் படிச்சுட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டாபிக்ஸ் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே கலந்து தான் போட்டிருப்பேன். நிறைய டாபிக்ஸில் தமிழ் மட்டும் கிடச்சிருக்கும், இங்கிலீஷ் நான் தேடுற இதில் வந்து என்ன கிடச்சிருக்கோ அதை மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் அப்படி வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியமாக இருந்து தமிழில் கொடுத்துருக்கிறது புரியலன்னா அட்லீஸ்ட் கூகுள் பண்ணியாவது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தமிழ் மீடியமாக இருந்து இது பண்ணிக்கலான்னா கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வந்து லெசன்ஸ் கூகுளில் வந்து நீங்கள் போட்டிங்கனாலே 11th இந்த சமூக நீதி அப்படின்னா போட்டிங்கனாலே எத்தனாவது லெசன்னு வந்துடும். அதை வச்சு நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து பார்த்துக்கலாம். முக்கியமாக இந்த மெட்டீரியல்ஸ்க்கெலாம் நான் எங்கே போவேன் அப்படின்னு கேட்குறவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் வந்து கையில் இருந்தால் பார்த்துக்கோங்க. இல்லைனா தான் கூகுள் இருக்கே, கூகுளில் நீங்கள் போட்டிங்கனாலே வந்து வந்துடும் எல்லா புக்ஸோட பிடிஎஃப்புமே. அதனால் நீங்கள் வந்து மெட்டீரியலுக்கெல்லாம் இனிமேல் தேடிக்கிட்டு இருக்காதிங்க, கூகுளில் போட்டாலே வந்துடும் எல்லா மெட்டீரியலும். மெட்டீரியல் என்ன, நம்மளோட ஸ்கூல் புக்ஸ் தான், கூகுளில் போட்டால் வந்துடும். அதனால் கவலைப்படாமல் நீங்கள் கூகுளில் போட்டு எடுத்துக்கோங்க. கையில் புக் இருந்தால் ஓகே, இல்லைனா வந்து ஃபோனில் படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து மேக்ஸ் பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்ஸ் ஒரு சமாவது போட்டு பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்க்குறதுனா ஒரு சமாவது போட்டு பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே இருக்கும். நான் வந்து ஆனால் பிளான்லேயே வந்து எல்லா டாப்பிக்கும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஆனால் டெய்லி மேக்ஸ் போடுற மாதிரி நான் பிளான் போட்டு கொடுக்கல. ஆனால் நீங்கள் டெய்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு சமாவது சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சயின்ஸ் டாபிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சயின்ஸுன்னே நான் போட்டிருப்பேன். ஏன்னா மோஸ்ட்டாக இதில் வந்து சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். சயின்ஸ் டாபிக் வந்து சயின்ஸ்னே போட்டுக்குவேன், அதனால் போட்டிருப்பேன். மேலே சயின்ஸுன்னு போட்டு எஸ்சிஐன்னு போட்டு அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். அப்படி இருந்தால் அது வந்து சயின்ஸ் டாப்பிக்கு. சயின்ஸ் புக்கில் தேடுங்க, சோஷியல் சயின்ஸ் புக்லேயே தேடி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில இதில் பார்த்திங்கன்னா டாபிக் மட்டும் கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி டாபிக் மட்டும் இருக்கிறது பார்த்திங்கன்னா சில இது புக்ஸில் இல்லாமல் இருந்திருக்கும். அதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோஸ் பார்த்துக்கோங்க. யூடியூப்பில் போயிட்டு அந்த டாப்பிக்கை போட்டுட்டு எந்த ஒரு நல்ல சேனல்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த சுரேஷ் கிறிசோபா அந்த மாதிரி அகாடமிஸில் இருக்க சேனல்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஒரு சேனல் நல்லா பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஈஸியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா அந்த சேனல்லே வந்து இந்த டாபிக் மட்டும் தனியாக கொடுத்துருக்கறத வந்து பார்த்துக்கோங்க. டைம் நல்லா கன்சியூம் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு இதெல்லாம் நிறைய பார்த்துக்கோங்க. டெய்லி கூட நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் வீடியோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
இதையும் தாண்டி இந்த 9 லெசனும்லாம் என்னால் படிக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து தமிழில் வந்து 3 லெசன் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. அது டெய்லி அது கண்டிப்பாக தமிழில் வந்து விட்டுறவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இது ஜிகேயில் இருக்குது இல்லையா, ஜிகேயில் இருக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அட்லீஸ்ட் இம்பார்ட்டண்ட் அந்த லெசன் தான் கொடுத்துருக்கேல, அந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தனியாகவே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாவது பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துக்கிட்டிங்கனாலே அதுவே முக்கால்வாசி வந்துடும். ஸோ அது மாதிரி டைம் இல்லாதவங்களாம் வீடியோஸ் பார்த்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. இந்த 50 நாள் தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ டிஸ்ட்ராக்டே ஆகாதீங்க. கிடைக்கிற டைம்லாம் உட்காந்து படிச்சுருங்க. ஃபோன் பார்க்காதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. முக்கியமாக ஹோப்ஃபுல்லாக படிங்க. இந்த 50 நாளில் படிக்க முடியுன்ற ஒரு ஹோப்போடு படிச்சிங்கனாலே வந்து கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.